ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் எல்லாம் எப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்காக போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவும் ஃப்ரெண்ட்ஸுக்காக போட்டது தான். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பஞ்சை பற்றி போடுங்கன்னு, அடுத்தது வந்து போலோ பற்றி போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான், முக்கியமான நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி வண்டி விற்கல, என்ன காரணம் வச்சுக்கோங்க, வண்டி பிடிச்சிருக்கு, அதனால் இன்னும் விற்காம வச்சுருக்கேன். வண்டியில் பிடிச்சது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு தான். உங்களுக்கு இந்த பெயிண்ட் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வாங்கி 7 வருஷமாக ஆச்சு. வண்டி வந்து நல்லா இருக்கும் குவாலிட்டி, பெயிண்ட் குவாலிட்டி வந்து. அடுத்தது வந்து உங்களுக்கு வண்டியுமே உங்களுக்கு வந்து செலவு எனக்கு வந்து செலவு அதிகமாக்கல. அதேமாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணுறது இதுவுமே சூப்பராக இருக்கும் வண்டியில் வந்து உங்களுக்கு. அதேமாதிரி வண்டியுமே எனக்கு வந்து அதிகம் செலவழிக்கல. பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகமாக செலவழிக்கல. 1:20 டைமிங் பெல்ட் மாற்றினா அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாக செலவழிக்கல வண்டி வந்து எனக்கு. இன்னொன்று வண்டியில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கீ தான். இந்த கீழே அப்படியே அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, 4 பவர் விண்டோ அப்படி சூப்பராக ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. நம்ம எங்கேயாச்சும் வெயிலில் நிப்பாட்டிட்டு வச்சுக்கோங்க, வண்டி வந்து அப்படி தூரமாக இருந்து ரிமோட்டில் அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் சூப்பராக. அதேமாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி இந்த லாக் வந்து கன்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அப்படியே க்ளோஸ் ஆகிடும் வண்டி. இது விண்டோஸ் எல்லாமே 4 விண்டோஸுமே க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வர வண்டியில் கொடுக்கல போல, அதிகமாக வரல எந்த வண்டியிலுமே. இதில் ஓரளவுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு நம்மளே. அதுக்காக வண்டியை கொடுக்காம அப்படியே வச்சுருக்கேன். இன்னொன்று வண்டி கொஞ்சம் டிமாண்ட் இப்போ வந்து சயின்ஸில் வந்து டீசல் வண்டி ஃபுல்லாகவே டிமாண்டில் தான் இருக்குது. இப்போ ரேட்டு எல்லாமே ஹைக்கு எல்லாமே. நம்ம வண்டியுமே நல்ல ரேட்டு கேட்டாங்க, அப்படியே கொடுக்காம டபுள் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், இப்போ நல்ல ரேட் வந்து கொடுத்துருவோம் கொஞ்சம் நாளில். ஒன்றும் எனக்கு பெருசாக செலவு வைக்கல வண்டி வந்து இன்ன வரையும், அதனால் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன். அப்படியே வாங்க உள்ளே போய் பார்ப்போம் ஓட்டிருக்கேன். நம்மளை பொறுத்தவரை நீட்டாக மெயின்டைன் பண்ணுறேன் வண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா. அப்படியே எல்லாமே கம்பெனியில் வந்தது தான், அது எதுவுமே மாற்றலை. அப்படியே டேஷ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான டேஷ்போர்டு. இப்போலாம் வந்து இப்போ வர அந்த வோல்க்ஸ்வேகன் ஸ்கோடாவில் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அந்த டேஷ்போர்டு. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஏன்னா அந்த காஸ்ட் கட்டிங்காக அதெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படியே வண்டி நல்லா ஸ்ட்ராங்கான வண்டி. உங்களுக்கு டோரை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,58,000 கிலோமீட்டர் ஓடிய வண்டி வந்து உங்களுக்கு இது வரையும். இது ஃபுல்லாகவே நான் தான் ஓட்டியிருக்கேன் வண்டி வந்து. மேக்ஸிமம் டிரைவர் வந்து ரொம்ப ரேர். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சவுண்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ரஃபாக இருக்கிற ரோட்லேருந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் சஸ்பென்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கடுத்தது வந்து உங்களுக்கு மீடியமான உள்ள ஹைவேஸில் மைலேஜுக்காக ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சரிங்களா. இப்போ நம்ம இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறோம்னு வச்சுக்கிங்க, அவ்வளோவா தூக்கி போடாது வந்து. இந்த வண்டியில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னும் ரொம்ப தூக்கி போடாது. இப்போ இந்த பஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி போட்டுச்சு. நமக்கு சின்ன பள்ளம் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, அப்படியே விட்டு அழகாக இருக்கும். இந்த சஸ்பென்ஸ்லாம் ஏறுறது வண்டியில் உங்களுக்கு. நல்ல வெயில் அடிக்குது இப்போதைக்கு. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக அந்த ஜல்லி தான், ஜல்லியாக இருக்குது ரோடு. அப்படியே உங்களுக்கு அன்ஃபினிஷ்டில் இருக்குது ரோடு. இதை நீங்கள் நம்ம டாட்டா பஞ்ச் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நல்லா குழுங்கும் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வண்டி. இது அப்படியே சருன்னு போகுது பாருங்கள். இந்த பள்ளத்தில் விட்டாலும் அந்தளவுக்கு குதிக்காது வண்டி வந்து உங்களுக்கு. அது மாதிரி நல்லா இருக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த வண்டியில். இங்கே ஃபுல்லாக கப்பியாக இருக்குது பாருங்கள், அந்த ஜல்லி விட்டுருக்காங்க. அப்படியே காம்பேக்டாக சின்ன இடத்துல திருப்பிக்கலாம் வண்டி அப்படியே ஈஸியாக. இது வந்து மெயின் ரோடு வந்துடுச்சு நமக்கு. அப்படியே இந்த மெயின் ரோட்லேயும் பாருங்கள், இந்த டேர்னிங்லாம் வருங்க. பைக்கு வருங்க, நடுவில் போகிறாரு பைக்கு, பரவாயில்ல. இந்த மாதிரி மெயின் ரோடு நல்லா பிக்கப் ஆகி வண்டி போகும், உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி அடுத்தது நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்டில் போகிறாங்க பாருங்கள். அப்படியே இந்த பக்கம் பள்ளமாக இருக்குது, இந்த பக்கம் மேடாக இருக்குது பாருங்கள். அப்படியே இதெல்லாம் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இதுவுமே இருக்காது, ஷேக் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அழகாக அந்த சஸ்பென்ஸ் அப்படி திரும்பி சூப்பராக போயிட்டுருக்கோம். அப்படியே இவரெல்லாம் டேர்னிங் பாருங்கள், நல்ல டேர்னிங். இதெல்லாம் எப்படி திரும்பிட்டு போகுது பாருங்கள் சார்னு வண்டி. 80லேயே போயிட்டுருக்கு பாருங்க. அப்படியே சாதாரணமாக இதெல்லாம் வந்து கிராமத்து உள்ளே போகிற ரோடு தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு. ஏன்னா ரோடு வந்து ஈவனாகவே இருக்காது. இந்த ரோடு வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே அன்ஈவன் தான் ரோடு வந்து. அப்படியே
இந்த பக்கம் பள்ளமாக இருக்கும், இந்த பக்கம் அப்படியே மேடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க அப்படியே இதுவும் ட்ரைனிங், நல்ல ட்ரைனிங் பாருங்க. அப்படியே அது மட்டும் அழகாக திரும்பி போயிட்டு இருக்கும் வண்டியும். அப்படியே சஸ்பென்ஸ், அதான் அந்த சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல செம்மையான சஸ்பென்ஸ் வண்டியில் வந்து உங்களுக்கு. அப்படியே இந்த ட்ரைனிங் பாருங்க. அப்படியே சாலிடாக திருப்பது பாருங்க வண்டி. அப்படியே இப்போ நம்ம ஹைவேஸில் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குங்க, மைலேஜ் எவ்வளோ தருது பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 செட் பண்ணிவிடுவோம். 0 செட் பண்ணியாச்சு. அப்படியே கிராஜுவலாக மெதுவாக போவோம். அப்படியே சீட் பெல்ட் முக்கியம், கண்டிப்பாக போட்டுக்கணும் சீட் பெல்ட்டை. டீசல் இன்ஜினாலும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் இன்ஜின் நாய்ஸ் கொஞ்சம் கேட்க வண்டியில் வந்து உங்களுக்கு. ஏசியுமே 2ல் வச்சுருக்கேன். இப்போ ஃபிஃப்த்து பட்டாச்சு. அப்படியே 5th கியர் மாற்றியாச்சு. அப்படியே டாப்பில் போயிட்டுருக்கோம். அப்படியே ஏதோ அந்த 80க்குள்ளே போவோம். எப்படி மைலேஜ் இருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம. மெதுவாக தான் போயிட்டுருக்கோம். அப்படியே மைலேஜ் ஏறிட்டே இருக்குது. 14, 15 வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் ஓரமாக லெஃப்ட்லேயே போயிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் ஒதுங்கி போனால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது நம்ம போனோம்னா. ஆமாம், ஏன்னா மெதுவாக போகிறோம்ல. ஏன்னா ஹைவேஸ்லாம் 100க்கு மேலே போவாங்க முக்கால்வாசி. ரொம்ப ரேர் தான் 80ல் போகிறவங்களாம் வந்து இங்கே வந்து ஏதோ சில பேர் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபு, டீச்சரு, இது மாதிரி ஆள் தான் எப்போயாச்சும் வண்டி எடுப்பாங்க. பெட்ரோல் கார் வாங்கி வச்சுருப்பாங்க, எப்போயாச்சும் வண்டி எடுப்பாங்க. எடுத்துகிட்டு மெதுவாக அப்படியே 80லே போவாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அந்தளவு ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் கரெக்டாக அந்த ரூல்ஸை மதிச்சுட்டு போவாங்க. மெயினாக அந்த டீச்சர் தான் பார்த்திங்கன்னா, அப்படி டீச்சர்ஸ்லாம் அப்படி தான் மெயினாக ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க கரெக்டாக இருந்தால் பிள்ளைங்களை கரெக்டாக இருக்க முடியும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 80 தாண்ட மாட்டாங்க. அப்படியே 80லே போவாங்க. அதே மாதிரி நம்மளும் மெதுவாக அப்படியே 80லே ஓட்டி பார்ப்போம். அப்படியே சரிங்களா, எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ 22.6 காட்டுது இந்த இடத்துல கரெக்டாக. அதான் மெதுவாக அந்த 80லே போனோம்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் வந்து வண்டி வந்து உங்களுக்கு. இன்னும் நம்ம வந்து நல்லா இன்ஜினை செட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட 1,50,000 கிலோமீட்டர் நான் ஒருத்தன் தான் ஓட்டியிருக்கேன் ஃபுல்லாகவே. ரொம்ப ரேர். டிரைவரு மற்றவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டணும் ரொம்ப ரேராக தான் ஓட்டியிருப்பாங்க. ஏன்னா டக்குன்னு இங்கே இருப்போம், இங்கேருந்து டக்குன்னு கிளம்புவேன், ஃபங்க்ஷன் போவோம், அங்கே போவோம், ஏதாச்சும் மீட்டிங் போகிறது, அங்கே போகிறது, டக்குன்னு வெளியூர் போகிறது. அது அடுத்து நம்ம லாகுக்காக போயிருக்கோம் பார்த்திங்கன்னா நிறைய இடம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு போய்ட்டு வந்துடுவோம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட. அதனாலே வந்து நல்லா இன்ஜின் செட் ஆகிடுச்சு வண்டியில் வந்து அப்படியே உங்களுக்கு. இருபத்தி 23.9 வந்துருச்சு இப்போ. நான் அப்படியே அந்த 5th அந்த ஹைவேஸ்லேயே போயிட்டுருக்கோம். 24.5 இப்போ 24.8 வந்துருச்சு இப்போ. ஏன்னா கீர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. 25.2 பார்த்தீங்களா. 80லே போயிட்டு தான் எப்படி மைலேஜ் காட்டுது பாருங்கள் செம்மையா. 25.5 வந்துருச்சு இப்போ. $25.7 25.8 வந்துருச்சு இப்போ. 25.9 அப்பா. நான் இது மாதிரி ஓட்டுனதே கிடையாதுங்க. இந்த வீடியோக்காக இப்போ தான் ஓட்டுறேன் இது மாதிரி. ஆனால் 26 காட்டுது பாருங்க மைலேஜ் இப்போ. போதும்டா சாமி அப்படி இருக்குது. எனக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனால் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் உண்மையிலே இந்த மைலேஜ் நல்ல மைலேஜ் வண்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் 26.7 கீரே மாற்றல. 5வது கீராக போயிட்டுருக்கோமா, அதனால் நல்ல மைலேஜ் 27 கொடுக்க பாருங்க. அப்பா சாமி வேறு லெவலுங்க உண்மையிலே சொல்ல போனால்.
இப்போ தான் பிரேக் அடிக்கிறான். இந்த காலேஜ் இது சாஸ்திரா காலேஜ் வந்துருச்சு, அதனால் பிரேக் அடிச்சுட்டு போகிறோம் அப்படியே. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் இங்கே பாருங்க, செம்ம மைலேஜுங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மைலேஜ் கொடுக்குற வண்டி, மெதுவாக ஒரு 80 போனீங்கன்னா செம்ம மைலேஜ் கொடுக்குற டீசல் வண்டி வந்து. இப்போ நம்மளாம் வந்து அந்த அளவுக்கு மெதுவாலாம் போக மாட்டோம், விரட்டி தான் போவோம் முக்காசி பார்த்தீங்கன்னா. பாருங்க நல்ல ஈவினிங் டைம் தான், டிராஃபிக்காக இருக்குது கொஞ்சம். பாரு ஸ்விஃப்ட்டு போகுது பாருங்க, டப்பு டப்புன்னு சைடு பண்ண வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு பரம்பிச்சிங்க, செம்மையாக போக வண்டி அப்படியே. என்ன இந்த வண்டியில் ஹார்ன் பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கம்மி, ஹார்ன் சவுண்டு வந்து உங்களுக்கு. பாருங்கள் தானும் போக மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், அந்த மாதிரி கதை தான் இவன் கதை பார்த்தீங்கன்னா. கீர் சேஞ்ச் பண்ணல, 5வது கீர் தான் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா. அப்படியே பிக்கப் ஆகி போகுது பாருங்க வண்டி சருன்னு. என்ன ஒன்று இன்ஜின் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வண்டியில், கொஞ்சம் விரட்டும் போது. மெதுவாக போனீங்கன்னா சுத்தமாக கேட்காது நாய்ஸ், அந்த இன்ஜின் நாய்ஸ் கேட்கவே கேட்காது. கொஞ்சம் சாலிடாக போக வண்டி அப்படியே சக் சக் சக்குன்னு. இங்கே பாருங்க டக்குன்னு 120 வந்துச்சு. அதுமாதிரி ரோடு கிரிப் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் வண்டியில் வந்து உங்களுக்கு. டக்குன்னு கட் அடிக்க போகிறோம் வண்டி, சர்சன்னு கட் அடிச்சு போகலாம். அதெல்லாம் மத்தியான டைமில் வந்து முடிச்சிங்க கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்காது. நம்ம ஈவினிங் ஃப்ரீ ஆகிட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே வரோம், வந்து அப்படியே இந்த வீடியோ போடுறோம், அதனால தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது அப்படியே. இவருங்கெல்லாம் காலேஜில் மட்டும் போயிட்டாங்க, யோசிக்கிறாங்க பாருங்க போகிறதுக்கு. இந்த வண்டிலாம் நம்ம மட்டும் சாலிடாக போவோம், டக்கு டக்கு டக்கு. நம்ம வந்து இந்த ஸ்பீடாக போகிறதுக்கு காரணமே வண்டியோட பெர்ஃபார்மன்ஸுக்காக தான் ஸ்பீடாக போய் காட்டுறோமே வண்டியில் வந்து. இதை பார்த்து தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ண வேணாம், ஏன்னா வண்டி இந்தளவுக்கு ஸ்பீடாக போகிறது பிக்கப் இருக்குது, அதுக்காக தான் அந்த ஓட்டி காட்டுறேனே உங்களுக்கு வந்து. இன்னும் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கம்மி உங்களுக்கு, அதேமாதிரி ஃப்ரண்டில் இந்த பேலட்டே உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. இந்த 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 ஏ பில்லர், இந்த லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏ பில்லர், இதை கணக்கு பண்ணி நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று நீங்கள் புதுசாக வண்டி ஓட்டுறீங்கன்னு வச்சுங்க, கையை இப்படி வச்சுக்கிங்க, இப்படி வச்சுட்டு 2 விரல் இப்படி வச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வண்டி ரைட்டில் திரும்புதா லெஃப்ட்டில் திரும்புதா எந்த பக்கம் போகுதுன்னு கொஞ்சம் கரெக்டாக கணிக்க முடியும் அப்படியே உங்களுக்கு ஈஸியாக. ஏன்னா எனக்கு கற்றுக் கொடுத்தவர் ஆரம்பத்தில் ஸ்கூல் படிக்கும்போது கற்றுக்கிட்ட வண்டியெல்லாம் வந்து அப்போ இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, 2 விரலை லைட்டாக தூக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி செம மைலேஜ் கொடுத்துச்சு வண்டி பார்த்தீங்கன்னா. அப்படியே ஒரு 80லேயே மெயின்டைன் பண்ணி போனோம்னு வச்சுங்க, செம மைலேஜ் கொடுக்க வண்டி வந்து அப்படியே. வந்து நம்மளாம் அது மாதிரி ஓட்டுறது கஷ்டம் பார்த்தீங்கன்னா. இன்னொன்று வந்து இன்ஜின் வந்து செம இன்ஜின் வந்து டிடி இன்ஜின், அதாவது இங்கே வண்டியில் போட்டுலாம் பாருங்கள் டிடிஐ இன்ஜின், டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு. இந்த இன்ஜின் வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டான், வந்து இப்போ வரதில் சுத்தமாக வரது கிடையாது. ஆனால் வண்டி செம்ம டிமாண்டில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு. அதே மாதிரி வண்டி இன்ஜின் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்க. வண்டி இன்ஜினுக்கு மெயின் வந்து உங்களுக்கு ஆயில் தான். ஆயிலில் மட்டும் ஆயில் லெவலாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வண்டி இந்த பக்கம் மெயின்டைன் ஆகும் உங்களுக்கு. ஓகே சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.